குன்னூர் நகராட்சியில் மோதல் சூழல். ஆணையாளர் திமுக கவுன்சிலர்கள் இடையே மோதல் தீவிரம். ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் போராட்டத்தால் பெரும் பரபரப்பு. குன்னூர் நகராட்சி நீலகிரி மாவட்டத்தின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த நகராட்சி பல முக்கிய வளர்ச்சி திட்டங்களுக்கு பொறுப்பாக இருந்து உள்ளது. ஆனால் கடந்த வாரம் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் மக்களின் வளர்ச்சி விவாதத்தை விட ஆணையாளர் கவுன்சிலர்கள் மோதலால் பெரும் பரபரப்பாக மாறியது. குன்னூர் நகரமன்ற கூட்டம் அண்மையில் தலைவர் சுஷீலா, துணைத் தலைவர் வாசிம் ராஜா தலைமையில் நடைபெற்றது. ஆனால் நகராட்சி ஆணையாளர் இளம்பரதி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. காலில் அடிபட்டதால் வரவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த கூட்டம் அரசியல் சூடுபிடித்தது. துணைத் தலைவர் வாசிம் ராஜா ஆணையாளர் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மார்க்கெட் கடைகளுக்கு சீல், விதிமீறிய கட்டிடங்களுக்கு சீல், அனைத்தும் தன்னிச்சை நடவடிக்கை. கவுன்சிலர்களை மதிப்பதே இல்லை. ஆய்வு என்ற பெயரில் நேரடியாக போய் பொதுமக்களை மிரட்டுகிறார். முன்னாள் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் கவனத்துக்கு இவை கொண்டு செல்லப்படும் என கூறி குன்னூரை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆணையாளர் மீது நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தினார். துணைத் தலைவரின் கருத்துக்கு ஆதரவாக திமுக கவுன்சிலர்கள் ராமசாமி, மணிகண்டன், ஜாகிர் ஹுசேன், மஞ்சூர், ராஜேந்திரன், சாந்தா சந்திரன், வசந்தி உள்ளிட்டோர் இணைந்தனர். ஆணையாளர் எங்களிடம் ஆலோசிக்காமல் முடிவெடுக்கிறார். நகராட்சியின் ஜனநாயக செயல்பாட்டையே அவர் பாதிக்கிறார் என அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் இன்று இதற்கு பதிலடி கொடுத்து நகராட்சி ஊழியர்களால் நகராட்சி பரபரப்புக்கு உள்ளானது. நகராட்சி ஊழியர்கள் ஆணையாருக்கு ஆதரவாக இன்று கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்புக்குள்ளானது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகராட்சியின் பெயரை கவுன்சிலர்கள் கெடுத்து வருகிறார்கள். அதிகாரிகளை மனிதர்களாக கூட மதிப்பதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட நகராட்சி அலுவலர்கள் குற்றம் சாட்டினர். நகராட்சியின் உள்கட்டமைப்பு பிரச்சனைகள், சாலை, குடிநீர், கழிவுநீர், குப்பை மேலாண்மை ஆகிய அடிப்படை தேவைகளை பற்றி கவலைப்படாமல் ஆணையாளர் கவுன்சிலர்கள் மோதலால் குன்னூர் பொதுமக்களிடம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுக்கு சேவை கிடைக்க வேண்டிய நேரத்தில் அதிகாரிகள் கவுன்சிலர்கள் மோதலால் காலம் வீணாகிறது. அரசியல் கணக்குகளை விட்டுவிட்டு மக்கள் நலனில் கவனம் செலுத்துங்கள் என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இந்த விவகாரம் மாவட்ட அரசியலில் வட்டாரங்களில் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. ஆணையாளர் இடமாற்றப்படுவாரா அல்லது கவுன்சிலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி தற்போது அனைவர் மனதிலும் எழுந்துள்ளது. நகராட்சி ஊழியர்கள் போராட்டம், கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு, அதிகாரிகளை அமைதியாகும் வரை குன்னூர் நகராட்சி செயல்பாடு எப்படி இருக்கும்? மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் அரசியல் நிர்வாக மோதலை விரைவில் களைவது அவசியமாகும். எதிர்க்கலை, அவங்க பேசுகிற முறையை அணுகுமுறையை மாற்றிக்கணும் தான் கேட்குறோம். ஸோ அப்படி வந்துட்டு நேர்மையான முறையில் கண்ணியத்தோடு கேட்கும்போது நாங்கள் அவங்களுக்கான வேலை செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம். எங்கள் வேலைகளை செய்கிறோம். நீங்கள் கொஞ்சம் எங்களை அதிகாரின்றதை தாண்டி அட்லீஸ்ட் மனுஷங்களாக மதிச்சு கேள்விகள் மட்டும் தான் கேட்குறோம். ஸோ கண்ணியமாக நடந்துக்கங்க. நாங்களும் கண்ணியமாக நடந்துக்க தயாராக இருக்கோம். தேங்க்யூ. ஏன்னா தொடர்ந்து நகராட்சியில் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே கட்டு முடிச்ச கட்டிடங்கள் புதுசாக அதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணுற புதுசாக கட்டிடங்களுக்கு அடிஷ்னலாக நாங்கள் வந்துட்டு டேக்ஸை போட்டுருக்கோம். இணைச்சதுக்காக அந்த இடத்துல மட்டும் இந்த ஸ்கொயர் ஃபீட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு டேக்ஸை போடுறோம். ஸோ அந்த டேக்ஸ் போட முடியாதுன்றாங்க. அதை எங்களால் பண்ண முடியாது. ஸோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்துட்டு வரம்பு மீறி கட்டப்படுற கட்டிடங்களை வந்துட்டு சீல் வைக்க சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி கட்டுற கட்டிடங்களை மட்டும்தான் சீல் வைக்கிறோம். நியாயமான முறையில் வாங்கின எந்த ஆர்டர் வாங்கி கட்டப்படுற எந்த கட்டிடங்களுக்கும் நாங்கள் சீல் வைக்கிறது இல்லை. அப்படி அத்துமீறி கட்டப்படுற கட்டிடங்கள் மட்டும் தான் சீல் வைக்கிறோம். ஸோ அதை வந்துட்டு செய்ய முடியாமல் எங்களால் இருக்க முடியாது. எங்களுக்கு கொடுத்த ஆர்டர்ஸ் போய் தான் நாங்கள் ஓபே பண்ணி தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதை பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு வழிகள் எதுவுமே கிடையாது. ஸோ கட்டடம் வந்துட்டு அத்துமீறி கட்டுறது மட்டும் தான் நாங்கள் சீல் பண்ணுறோம். மூணாவது வந்துட்டு சில கான்ட்ராக்டர்ஸ் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படி பிளாக் லிஸ்ட் பண்ண கான்ட்ராக்டரை நாங்கள் பிளாக் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ண கவுன்சிலர்களே மன்னிப்புக்கு நகராட்சி ஆணையர்களை பணியாளர் அவதூறாக பேசுகின்ற கவுன்சிலர்களே மன்னிப்புக்கு உடனடியாக மன்னிப்புக்கு தங்களுடைய சுய லாபத்திற்காக நகராட்சி ஊழியர்களை மிரட்டுகின்ற கவுன்சிலர்களே மன்னிப்புக்கு உடனடியாக மன்னிப்புக்கு
காலமாக பழமை வாய்ந்த குன்னூர் நகரத்தில் ஆண்டை கொடுக்கின்ற கம்சர்களே மன்னிப்புக்கு மாண்பை கெடுக்கின்ற கம்சர்களே மன்னிப்புக்கு நகராட்சி ஆணையர் உட்பட்ட அனைத்து அதிகாரிகளும் கம்சர்களே அனுமதி பெற்றுதான் ஆய்வு செல்ல வேண்டுமா நியாயமா கவுன்சிலர்களே காதல்மா கவுன்சிலர்களே மாற்றிக்கொள் கவுன்சிலர்களே மாற்றிக்கொள் உங்கள் போக்கை மாற்றிக்கொள் மாற்றம் ஏதும் காணாவிட்டால் மாற்றம் காணாவிட்டால் மாற்றும் சக்தி எங்களுக்குண்டு எச்சரிக்கை செய்கின்றோம் நிச்சயமா நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்றுபட்ட எங்கள் முன்னே அடக்கு முருகன் தூள் ஒன்றுபட்ட எங்கள் முன்னே ஆணவ போக்கும் தூள் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை கேட்டதில்லை கோட்ட சங்கரம் கேட்டதில்லை ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றே எங்கள் துயரோட்டம் போராடும் எங்களுக்கு ஜாதி இல்லை மதமில்லை இனம் இல்லை மொழி இல்லை கொள்கை உண்டு கோஷம் உண்டு கோரிக்கைகள் பல உண்டு கோரிக்கைகள் வெற்றி பெற கோரிக்கைகள் போராடும் தனிமையில் இல்லை நகராட்சி ஊழியர்கள் தனிமையில் இல்லை ஆயிரம் அரசு ஊழியர்கள் ஆயிரம் அரசு ஊழியர்கள் ஆயிரம் ஆசிரியர்கள் ஆயிரம் ஓய்வூதியர்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்றுபட்ட எங்கள் முன்னே அடக்கு முருகன் தூள் ஆணவ போக்கும் தூள் கவுன்சிலர்களே மாற்றிக்கொள் உங்கள் போக்கை மாற்றிக்கொள் மாற்றம் ஏதும் காணாவிட்டால் மாற்றும் சக்தி எங்களுக்குண்டு ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றே எங்கள் துயரோட்டும் எச்சரிக்கை செய்கின்றோம் நிச்சயமா நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் மாற்றிக்கொள்